நீங்கள் ரீசெண்டாக ரீட் பண்ண புக்கு எது மேம்? ரீசெண்டாக ரீட் பண்ணது ஜஸ்ட் ஃபியூ டேஸ் பேக் ஐ ஃபினிஷ்ட் பிரதர்லெஸ் நைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இலங்கை தமிழ் பெண் எழுதிய ஒரு புத்தகம் படித்து முடித்தேன். பொதுவாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கதையிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து மாறுபட்ட ஒரு கோணத்தில் அங்கே வாழ்ந்த மக்களுடைய பிரச்சனைகளை அவர் சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப முக்கியமான புத்தகமாகப்பட்டது. எங்களுக்கு ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா எந்த புக் சஜஸ்ட் பண்ணுவீங்க? எல்லா புத்தகமும் படிங்க, எந்த புத்தகமும் வேண்டான்னு நினைக்காதீங்க. அஃப்கோர்ஸ் தமிழில் படிக்கிறதா இருந்தால் பெரியார் படிங்க. நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க, ஜானகிராமன், அப்புறம் கீரா, புதுமை பித்தன், ஜெயகாந்தன். ஒரே ஒரு சஜஷன் தான், ரீட் சம்திங். எஸ், வி ஆல் வாண்ட் டு ரீட் சம்திங் லைட். நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, நிறைய படிக்கிறோம், கொஞ்சம் லைட்டாக எதாவது படிக்கலாம் அப்படின்னு தோணும். பட் அதை தாண்டி வாழ்க்கையை நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய, நம்மோடு கொஞ்சம் பகிர்ந்துக்கக்கூடிய புத்தகங்களை தேடி படித்தோன்னா நிச்சயமாக எல்லாரோட வாழ்க்கையையும் நாம் வாழ்ந்து விட முடியாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு புது விஷயம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு வலி, அவங்களுடைய ஸ்ட்ரகிள், இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நிச்சயமாக அது இட் வில் சேஞ்ச் யூ ஆஸ் அ பர்சன். ஸோ அதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன்.